கடந்த ஐபிஎல் ஏலத்தில் கோடிகளில் வாரி கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்ட சில பிளேயர்கள் மிக மிக மோசமாக இந்த ஐபிஎல் தொடரில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இந்த முறை மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தது. கடந்த ஆண்டு ஃபார்ம் அவுட்டில் இருந்த போதிலும் ரிஷப் பண்ட் 27 கோடி ரூபாய் தொகைக்கு தக்க வைத்தது. ரிஷப் பண்ட் போன்ற ஒரு அதிரடி வீரர் மீண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த சீசனைப் போலவே இந்த ஆண்டும் அவரது பேட்டிங்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. கேப்டன் என்ற முறையிலும் பேட்டர் என்ற முறையிலும் அவர் அணிக்கு தேவையான ரன்களை எடுக்க தவறி வருகிறார். 27 கோடி என்பது ஒரு வீரருக்கான மிகப்பெரிய முதலீடு. ஆனால் அதற்கு கைமாறாக ஒரு சிறிய இன்னிங்ஸை கூட அவர் இன்னும் விளையாடவில்லை என்பது லக்னோ ரசிகர்களுக்கு பெரும் கவலை. அதே அணியில் 21 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்ட நிக்கோலஸ் பூரன் இந்த சீசனின் மிகப்பெரிய டிசாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார். T20 கிரிக்கெட்டில் அதிரடிக்கு பெயர் போன பூரன் இந்த முறை பந்துகளை சந்திக்கவே திணறி வருகிறார். லக்னோ அணி இவ்வளவு பெரிய தொகையை இந்த இருவர் மீதும் முதலீடு செய்திருப்பது அந்த அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புகளை தற்போது கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த சீசனின் ஏல வரலாற்றில் அதிகபட்சம் பேசப்பட்டவர் கேமரூன் கிரீன். இவரை 25.2 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வாங்கியது. ஒரு ஆல்ரவுண்டராக இவர் பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் மிரட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை நடந்த போட்டிகளில் ஒரு போட்டியில் கூட தனது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ரன்களை வாரி வழங்குவதும் பேட்டிங்கில் சொற்ப ரன்களில் ஆட்டமிழப்பதும் கிரீனின் வழக்கமாகிவிட்டது. 25 கோடிக்கும் அதிகமான தொகைக்கு வாங்கப்பட்ட ஒரு வீரர் அணியின் வெற்றிக்கு சிறு பங்களிப்பை கூட அளிக்காதது கொல்கத்தா நிர்வாகத்திற்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக வீரர்களை தேர்ந்தெடுப்பதில் கில்லாடியான சிஎஸ்கே இந்த முறை 2 இளம் வீரர்கள் மீது தலா 14.2 கோடி ரூபாய் முதலீடு செய்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வாங்கப்பட்ட கார்த்திக் சர்மா தொடரின் ஆரம்பத்தில் கிடைத்த வாய்ப்புகளில் மிக மோசமாக செயல்பட்டார். இதனால் அவர் தற்போது ஆடும் 11இல் இருந்தே நீக்கப்பட்டுள்ளார். 14 கோடி ரூபாய் வீரர் பெஞ்சில் அமர்ந்திருப்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக உள்ளது. பிரசாந்த் வீர் இவரும் 14.2 கோடிக்கு வாங்கப்பட்டவர். தோற்கப் போகும் நிலையில் இருந்த ஒரு போட்டியில் மட்டும் சற்று அதிரடியாக விளையாடினார். ஆனால் அது வெற்றிக்கு உதவவில்லை. மற்ற போட்டிகளில் இவரும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தவறியதால் இவரை வாங்கியதும் ஒரு தோல்வி முடிவாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திர வீரர்கள் சோபிக்காத நிலையில் அடிப்படை விலைக்கு எடுக்கப்பட்ட பல இளம் இந்திய வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடி வருகின்றனர். நடப்பு ஐபிஎல் தொடரில் 2ஆம் பாதியிலாவது அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட பிளேயர்கள் சிறப்பாக விளையாடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.